ஆகாஷ் இனியா தான் கொலை பண்ணாங்கன்றது தனக்கு தெரியும்னும், அதே சமயம் கண்டிப்பாக இனியா இந்த கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு கோபி சாரை எப்படியாவது நம்ம எல்லாரும் சேர்ந்தும் காப்பாற்றிடலான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பாக்கியா இனியாவை குழப்பத்தோட பார்க்க, இனியாவும் அம்மா ஆமாம்மா நான் ஆகாஷ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேம்மா. உடனே ஆகாஷும் கவலைப்படாதீங்க ஆண்டி, இந்த உண்மையை நான் என்னோட அம்மா கிட்ட கூட சொல்லலை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக இனியா இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ உண்மை இருக்கு, அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எழில் எடுத்துட்டு வந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்களுக்கு கிடைக்கிது. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்க, பாக்கியாவும் கரெக்டாக அந்த ஃபுட்டேஜில் என்ன நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண, உடனே ஆகாஷுமே கரெக்டாக இனியாவோட ஃபோனுக்கு எப்போ சுதாகர் கால் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டு ஒரு வழியா சுதாகரும் அவங்களோட பிஏவும் தான் நிதிஷோட கொலை வழக்குக்கு பின்னாடி இருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்குன்றத நம்ம ஆதாரத்தோடு தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் ஆமாம், சொந்த பையனையே கண்டிப்பாக ஒரு அப்பாவால் கொல்ல முடியாது. ஒருவேளை சுதாகரோட பிஏ இதுக்கு பின்னாடி இருந்திருப்பாங்களா? அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்க ஏன் இந்த விஷயத்தை வெளியே மறைக்கணும்? ஒருவேளை பாக்கியா ஆண்டியையும் உங்களோட குடும்பத்தையும் பழி வாங்கிறதுக்காக தான் அவங்க தன்னோட பையனோட இறப்பையை பயன்படுத்திக்கிறாங்களா என்ன? உடனே இதை கேட்ட இனியாவும் நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு, நான் சொல்கிறேன்னு யாரும் ஷாக் ஆகாதீங்க, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் இருந்த பிரச்சனையில் இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. என்ன நீ என்ன சொல்ல வர? இருந்த பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனை இல்லைனா இன்னும் என்னென்ன உண்மையை தான் நீ மறைச்சி வச்சிருக்க? முழுசாக சொல்லு. சரிம்மா நான் சொல்கிறேன். அது சுதாகர் உண்மையாகவே நிதிஷோட அப்பா கிடையாது. பாக்கியாவும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையாகவே அப்பா கிடையாதுன்னா? இல்லை, அது சுதாகர் நிதிஷோட ஸ்டெப் டேட். நீ என்ன சொல்ல வர? ஸ்டெப் டேட்னா அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே. உடனே ஆகாஷும் நிதிஷோட அம்மா சந்திரிகாவுக்கு முதல் ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிறந்த பையனாக தான் இருந்திருக்கணும் நிதிஷ். அவங்க சுதாகரை 2வது முறையாக கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை தானே நீ சொல்ல வர இனியா? ஆமாம், இந்த விஷயம் உனக்கு எப்போ தெரிய வந்துச்சு? இல்லை, இந்த மாதிரி நிதிஷோட நடவடிக்கைகளில் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தான் அவங்க இந்த பிரச்சனையை வச்சு 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டதை வச்சு நான் இந்த உண்மையை கண்டுபிடிச்சேன். ஆனால் அவங்க டைரெக்டாக என்கிட்ட இதை பற்றி சொல்லலை. நான் பக்கத்தில் போய் கேட்கலான்னு போகும்போதெல்லாம் ஏதாவது சொல்லி டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த பாசமே இல்லாத அப்பாவால் தான் நிதிஷ்க்கு ஒருவேளை இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏன்னா சுதாகர் அங்கிளுக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் முக்கியம். அதில் யார் இடைஞ்சலாக வந்தாலும் அவங்கள கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க. ஒருவேளை நிதிஷ் இடைஞ்சலாக வந்ததுனால அவனோட கதையை தீர்த்து கட்டிட்டு அதில் நம்மளும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கனால அதில் நம்மளையுமே மாட்டி விட பார்க்குறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பாக்கிய உடனே சந்தேகம் அது எதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத, அப்படிலாம் நடக்கலாம் வாய்ப்பே கிடையாதே. என்ன இருந்தாலும் நிதிஷை வளர்த்தது சுதாகரை தானே இருக்கணும். சுதாகரால் இப்படி எப்படி பண்ண முடியும்? கண்டிப்பாக இதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, ஆனால் எழிலும் சொல்லியணும். இல்லைம்மா, இனியா சொல்கிறதான் கரெக்டாக நினைக்கிறேன். உனக்கு எங்களை விட அந்த சுதாகரை பற்றி நல்லாவே தெரியும்ல. அவன் உன்னோட ஹோட்டல் வேணுன்றதுக்காக இந்த கல்யாணத்தையே நடத்தியிருக்கான். அதுவும் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி நம்மளோட இனியாவை கொடுமைப்படுத்தியும் அத்தனை வேலைகளை செஞ்சும் அவனுக்கு எதுவுமே பொறுக்கலை. அதனால தான் அப்பாவை மிரட்டவும் செஞ்சுருக்கான். அதுவும் கொலை மிரட்டலே விட்டுருக்கானா கண்டிப்பாக அவனால் ஈஸியாகவே கொலை பண்ண முடியுமா? ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னா அவன் இதை விட மிகப்பெரிய தப்பெல்லாமே பண்ணியிருப்பாமா. நீங்கள் உங்களை மாதிரியே எல்லாரையும் நினைக்காதீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் அவங்களோட குழந்தைங்க மேலேயும் மற்றவங்க மேலேயும் பாசத்தை வைக்க மாட்டாங்கம்மா. அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பற்றி நம்ம இதே கோணத்துலேயே ஆராய ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, பாக்கியாவும் குழப்பத்தோட ஆகாஷை பார்க்க, ஆகாஷும் எனக்கும் இனியா சொல்கிறதும் இவங்க சொல்கிறதும் தான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி தன்னோட பையன் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இவ்வளோ தைரியமாக இனியாவுக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உண்மையாகவே நிதிஷ் மேலே அவங்களுக்கு பாசம் இருந்திருந்தா கண்டிப்பாக அங்கே உடஞ்சி போய் அழுதுருப்பாங்க. ஆனால் அவங்க போலீஸ் இருக்கும்போது தான் நாடக கண்ணீர் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக சுதாகரோட சம்மந்தமும் இருக்குது. ஏன் சுதாகரே கொலை பண்ணியிருக்காங்கன்னு கூட என்னால் இப்போது உறுதியாக இல்லைனாலும் தோராயமாக சொல்ல முடியும்னு சொல்ல, பாக்கிய உடனே எனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க தலையோ சுற்றுற மாதிரி இருக்குது. என்னமோ உண்மையை கண்டுபிடிச்சா சரி, கோபியும் இனியாவும் இந்த பிரச்சனையிலேருந்து ஒட்டுமொத்தமாக வெளியே வந்தால் சரி. இதுக்கு மேலே நீங்கள் 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு இந்த பொறுப்பை
எழில், செழியன், ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் கொடுக்க, உடனே ஆகாஷும் என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன். இனியாவையும் அவங்களோட அப்பாவையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ரொம்பவே துணிச்சலோட உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது, அப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள யாருமே எதிர்பார்க்காதபடி ராதிகா ரொம்பவே பதட்டத்தோட மூச்சு வாங்க வாங்க ஓடி வராங்க. இதை பார்த்துட்டு பாக்கியாவுக்கும் என்ன நிலைமைன்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் ஈஸ்வரியும் அவங்க ஓடி வர்றதை பார்த்துட்டு இன்னுமே ராதிகா கோபி மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண காரியத்துக்காக கோணி குறுகி நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா இதை கண்டுக்காத ராதிகாவும் உடனடியா தான் ஃப்ரெண்டான உயிர் தோழியான பாக்கியா கிட்ட வந்து, பாக்கியா, நான் நியூஸ்ல கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா? கோபிய இந்த மாதிரி கைது பண்ணியிருக்காங்களா? கோபி உண்மையாவே கொலை பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது? நீங்க இன்னுமே கோபியை வெளியே கொண்டு வரலையா? என் கோபி எங்க அப்படின்னு கேட்க, ஆனா பாக்கியாவும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிதானமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி குடிக்க, ஆனா தண்ணி கூட குடிக்கவே குடிக்காத ராதிகாவும் உடனடியாக அவங்க கிட்ட, தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு தலையே வலிக்குது. கோபி இப்ப எங்க? அவங்க இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? நிதிஷ்க்கு என்னதான் ஆச்சு? உண்மையாவே நிதிஷ் செத்துட்டானா என்ன? யாருதான் நிதிஷை கொலை பண்ணதுன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா இனியாவும் அழுதுகிட்டே உடனடியா பாசத்துல கோபியை நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்க ராதிகாவோட காலையே போய் விழுந்து, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட கோபியோட இந்த நிலைமைக்கு, அதுவும் என் அப்பாவோட என் குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமாயிட்டேன். நான் தான் கொலகாரின்னு அவங்களே அவங்கள அடிச்சுக்கிட்டு ஆள ஆரம்பிக்க, இதுல அதிர்ச்சியில உறைஞ்சு போன ராதிகாவும் பாக்கியாவை பார்க்க, பாக்கியாவும் இதுக்கு மேலேயும் உண்மையை இவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த உண்மை எல்லாத்தையுமே மூச்சு விட்டு சொல்லி முடிக்க, இதை கேட்டுட்டு ராதிகாவும், என்னால இதை நம்பவே முடியல. இதெல்லாம் கேட்கும்போது என் தலை சுத்துது. இப்போ கோபி என்ன நிலைமையில இருக்காங்களோன்னு கேட்கும்போது கரெக்டாக சிசிடிவி மேட்ரையுமே பாக்யாவும் அங்கே இருக்கவங்களும் சொல்ல, இதை கேட்டுட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருக்காங்க, அவங்க மூலயமா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டினா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வர வைக்க வேண்டியது அவங்களுக்கு கை வந்த கலன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எழுகிட்ட இருந்து வாங்கிட்டு எங்கேயோ கிளம்பி போக, இதை பார்த்த ஆகாஷும் சரி அவங்க ஒரு பக்கம் அவங்களோட முயற்சி எடுக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் நம்ம பண்ணுற முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கலான்னு அவங்களுமே அங்கேருந்து கிளம்ப, இதை பார்த்த பாக்கியாவும், இப்போ நீ எங்கே போகிற ஆகாஷ்? உனக்கு இப்போ வேற எக்ஸாம்லாம் வரப்போகுது, நீ அதில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல, ஆனால் ஆகாஷும் முதல்ல நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், என் எக்ஸாமை பற்றியே நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையோட இனியாவையும் பாக்கியோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக அப்படியே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்க. அதே சமயம் எழிலும் செழியனும் ஆகாஷோட இந்த நல்ல குணத்தை பார்த்துட்டு அவங்களுமே ஒருவேளை இனியாவுக்கு இவனையே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா இனியாவும் நல்லா இருந்திருப்பான்னு இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அதே மாதிரி தான் ஈஸ்வரி கூட யோசிக்கிட்டு, நான் தான் என்னோட முட்டாள்தனத்தால தான் எல்லாரோட வாழ்க்கையுமே வீணாக்கிட்டேன், என்னால தான் என் குடும்பமே இப்படி கஷ்டப்படுதுன்னு அழ ஆரம்பிக்க, இதை பார்த்த பாக்கியாவும் ஈஸ்வரியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. ஆனால் எழிலும் செழியனும் சரி நாங்களும் கிளம்புறோம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நாங்கள் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி உதவி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரோன்னு கிளம்ப, அப்போ கரெக்டாக அவங்க கிளம்பும்போது மறுபடியுமே பாக்கியாவை பார்க்கறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க. வேற யாரும் கிடையாது, பாக்கியாவை தன்னோட தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கவுன்சிலர் தான். அவங்க தான் இந்த மாதிரி, ஆமாம் கோபி சார் ஏதோ கைது பண்ணிட்டாங்களேன்னு மறுபடியுமே பாக்கி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க, இதை கேட்டுட்டு பாக்கியாவுமே அவங்க கிட்ட உண்மையை சொல்லி முடிச்சுட்டு, உங்களால் இதில் எந்த உதவி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து கேட்டதே எனக்கு சந்தோஷம்னு சொல்ல, ஆனால் கவுன்சிலரும் என்ன தங்கச்சி இப்படி சொல்லிட்ட, உன்னோட குடும்ப பிரச்சனை இதுக்கப்புறமா என் குடும்ப பிரச்சனை, எப்படி கோபி சாரை வெளியே கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு, அதே சமயம் யார் அவன்? சுதாகரா, அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், என் தலைவர்கிட்ட உன்னோட பேரை சொன்னாவே போதும், அவர் வலியனை வந்து உதவி செய்வாங்க. அதே சமயம் அவன்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கோபி சார் உங்களோட வீட்டில் வந்து இருப்பாங்கன்னு ஒரு புதுவித நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப, இதை பார்த்த ஈஸ்வரியும் பாக்கியா உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, நான் பண்ண தப்பால் நம்மளோட குடும்பம் நடு தெருவுக்கு வந்தாலும் நீ பண்ண நல்லதுகள் ஒன்று ஒன்றா வந்து என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிறேன்னு அப்படியே பாக்கியாவுக்கிட்ட நன்றி சொல்ல, பாக்கியாவும் ரொம்பவே பெருந்தன்மையோட ஈஸ்வரியோட கையை தட்டி விட்டுட்டு, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, நீங்கள் வீட்டில்
பெரியவங்க. அதனால நீங்கலாம் இப்படியெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது. என்ன இருந்தாலும் நீங்க நம்மளோட குடும்பம் நல்லதுன்னு நினச்சி தான் இது எல்லாத்தையுமே பண்ணீங்கன்றத யாராலும் மறுக்க முடியாது. இப்போ ஏதோ நம்மளோட குடும்பத்துக்கு போதாத காலம் நினைக்கிறேன். என்ன, நீங்க சொல்ற டயலாக்க நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு இப்போ தன்னம்பிக்கை வந்துடுச்சு. இத்தனை பேர் வந்து இவ்வளோ நம்பிக்கையோட என்கிட்ட பேசி எனக்கு உதவி பண்ணும்போது, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றேன். அதனால கண்டிப்பா இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளோட குடும்பம் வெளியே வந்துரும்னு ரொம்பவே தைரியமா பேசிட்டு, "நீங்க இங்க இருங்க. நானும் என் பங்குக்கு கோபிக்கு உதவி செய்ய ஒரு ஆள பார்க்க வேண்டியது இருக்குன்னு" அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ஸோ காய்ஸ், கோபிய காப்பாத்துறதுக்காகவும், பாக்கியோட குடும்பத்த காப்பாத்துறதுக்காகவும் இத்தனை பேர் இத்தனை முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுல ஒருத்தர் 2 பேர் ஜெயிச்சு சுதாகரோட உண்மை வெளியே வந்து அது மூலியமா சுதாகர் கையும் களவுமா மாட்டுவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ எப்படி இருந்தாலும் ஈஸ்வரி இதுக்கப்புறமா திருந்தி வாழ வாய்ப்புகள் இருக்கா? எப்படியோ அவங்க உண்மை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க நினச்சி தான் பண்ண தப்புக்காக வருத்தப்பட்டாலும் இதுக்கப்புறமாவும் அந்த தப்பை பண்ணாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.